So it will change to ring light in 3, 2, 1, go. Okay, இப்போ வந்து நம்ம ring lightல இருக்கோம். Hey guys, welcome to JBNY life. நான் ஜனார்த்தனன். இன்னைக்கு வந்து ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ வீடியோ பண்ண போகிறோம். ஃபோட்டோகிராஃபி அண்ட் வீடியோகிராஃபிக் பார்த்திங்கன்னா முக்கியமான விஷயம் வந்து லைட்டிங் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ உங்களுக்கு லைட் எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு அவுட்புட் குவாலிட்டியும் வரும். இப்போ vloggingக்கு வந்து உலான்சின்ற பிராண்டோட VL49ன்ற ஒரு லைட் ஒன்று வச்சுருக்கேன். ஸோ நான் இப்போ அதை யூஸ் பண்ணி தான் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த லைட்டிங் வந்து நம்ம சில வீடியோக்கு லைக் இந்த மாதிரி சின்ன ரூமில் எடுக்கிறதுக்கு வந்து இது பத்தலை. ஸோ அதனால் ஒரு 18 inches ரிங் லைட் ஒன்று வாங்கியிருக்கோம் டிஜிடெக் கிட்டேருந்து. ஸோ DIGITEK DRL-18H. ஸோ இதுதான் நம்மளோட நியூ ப்ராடக்ட். ஸோ ஆல்ரெடி ஒரு அன்பாக்சிங் வீடியோ வாங்கி பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னாக்கா லைட்லாம் பாக்ஸ்லேருந்து வெளியே எடுத்து லைக் ஸ்விட்ச் ஆன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா லைட் ஆனே ஆகலை. அதனால் நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் ஆர்டர் பண்ணி இப்போ ரீப்ளேஸ்மெண்ட் வந்திருக்கு. வந்த உடனே நான் பாக்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி லைட் ஆன் ஆகுதுன்னு பார்த்துட்டேன். ஸோ நல்லாவே ஒர்க் ஆகுது. ஸோ இப்போ பிரித்து பார்த்துருவோம். இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லைட் ஸ்டாண்டோட வருது, டிஜிடெக் லைட் ஸ்டாண்ட். ஸோ 6 feet வரைக்கும் இது 6 feet டால் வரைக்கும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த பில் குவாலிட்டி இஸ் ஆல்சோ ரியலி நைஸ். அண்ட் இந்த பேக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம ரிங் லைட் கொடுத்துருக்காங்க. இதுதான் அந்த ரிங் லைட். இதுவும் பில் குவாலிட்டி நல்லாயிருக்கு. இந்த பிளாஸ்டிக் ஒயிட் டிஃப்யூசரும் நல்ல குவாலிட்டியாக இருக்குது. இந்த லைட்டில் பார்த்தீங்கன்னா 2 நாப் வருது. ஒன்று வந்து பவர் ஆன் பவர் ஆஃப் அண்ட் தென் பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணுற நாப். இன்னொன்று வந்து டெம்பரேச்சர், உங்களுக்கு ஒயிட் லைட்டாகவோ எல்லோ லைட்டாகவோ மாற்றுறதுக்கு இந்த நாபை யூஸ் பண்ணி நீங்கள் டெம்பரேச்சர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் பின்னாடி வி ஹாவ் அ மெயின் பவர் ஸ்விட்ச் அண்ட் தென் பவர் கேபிள் ஜாக். இதில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த 1/4 inch ட்ரைபாட் மவுண்ட் பண்ணுறதுக்காக இங்கே ஒரு ஹோல் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஃப்ரண்ட்டில் ஒரு ஹோல் இருக்குது லைட்டில். அதுக்கப்புறம் கோல்ட் ஷூ மவுண்ட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அடிஷ்னல் லைட்ஸ் இல்லை மைக் இல்லை கேமரா அட்டாச் பண்ணுறதுக்காக கோல்ட் ஷூ மவுண்ட்ஸ் இருக்குது. மெயினாக சென்டராக இங்கே ஒன்று இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டாப்பில் ஒன்று இருக்குது. லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைட்லேயும் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அடிஷ்னல் ஆக்சசரிஸ் நீங்கள் ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லைட்டோட மவுண்ட் பார்த்தீங்கன்னாக்கா இது உள்ளே போய் ஃபிட் ஆகிடும். அதுக்கப்புறம் லாக் பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ இட்ஸ் வில் பி ரியலி கன்வீனியன்ட். இது பேட்ரிலையும் ஆப்ரேட் பண்ணுன்னு சொல்கிறாங்க. 2 பேட்ரி கம்பார்ட்மெண்ட் இருக்குது. பட் நம்ம இப்போ பவரில் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, நான் குயிக்காக எல்லாத்தையும் கோ த்ரூ பண்ணிட்டேன். அதுக்கு உள்ளே என்னென்ன ஆக்சசரிஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். அஃப்கோர்ஸ் அந்த பவர் கேபிள் இருக்குது. உங்களுக்கு ஃபோன் மவுண்ட் வந்து இதிலே கொடுத்துட்றாங்க. ஸோ நீங்கள் இந்த 1/4 inch ஸ்க்ரூ காமிச்சேன் இல்லையா, நீங்கள் லைட்டோட ஃப்ரண்ட்லேயோ இல்லை அந்த டாப் பேஸ்லேயோ நீங்கள் இதில் லேண்ட்ஸ்கேப்னா இப்படி போர்ட்ரேட்னா இங்கே 2 ஆப்ஷன் இருக்குது. ஸ்க்ரூ எங்கேனா நீங்கள் பண்ணிவிட்டு அதில் மவுண்ட் பண்ணிக்கலாம். இதோட குவாலிட்டியும் நல்லா தான் இருக்குது. அண்ட் இன்னொரு சின்ன பாக்கெட்டில் இந்த ட்ரைபாட் மவுண்ட் அந்த 1/4 inch ஸ்க்ரூவோட பால் ஹெட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அதை இங்கே வந்து ஒரு கோல்ட் ஷூ மவுண்ட் இருக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா உள்ளே 1/4 inch த்ரெட் இருக்குது. நீங்கள் கோல்ட் ஷூ மவுண்ட் டேரெக்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி அந்த த்ரெட்டை யூஸ் பண்ணி அந்த ட்ரைபாட் மவுண்ட் எதாவது இருந்தால் அந்த டிவைஸையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது. இந்த லைட் எதுக்கு யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபோட்டோகிராஃபி, வீடியோகிராஃபி அண்ட் தென் மேக்கப் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். விளாகர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு லைக் இப்போ இன்டோர் ஷூட், இப்போ ஒரு இந்த மாதிரி ரூமில் ஷூட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த லைட் ரொம்பவே யூஸ் ஆகும். ஸோ இது வந்து மல்டி பர்பஸ் லைட் தான். நீங்கள் அவங்க சைட்டில் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ இந்த லைட்டோட ப்ரைஸ் அமேசானில் பார்த்தீங்கன்னா 4200. ஸோ இந்த ப்ரைஸ்க்கு தான் நான் வாங்கினேன். இந்த லைட் எதுக்கு யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னாக்கா அவங்க கொடுத்துருக்கிறது ஃபார் யூடியூப், for photo shoot, for video shoot, for live stream, makeup, vlogging. Also is compatible with iPhone, Android phones and camera.
ஸோ இந்த மாதிரி பர்பஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நான் சொன்ன மாதிரி இப்போ வந்து அந்த உலான்சி VL49 ஒரு சின்ன க்யூப் லைட்டில் வந்து நான் இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இப்போ ரிங் லைட்டில் வச்சு நம்ம எடுத்து அதோட டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துருக்கோம். ஸோ இட் வில் சேஞ்ச் டு ரிங் லைட் இன் 3, 2, 1 கோ. ஓகே, இப்போ வந்து நம்ம ரிங் லைட்டில் இருக்கோம். ஸோ உங்களுக்கே தெரியும் ரொம்ப பளிச்சுன்னு இருக்கும். ஸோ இதுதான் அந்த இவ்வளோ நேரம் இந்த நான் சின்ன லைட் வச்சு தான் நான் எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ இதை ஆன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இவ்வளோதான் இந்த லைட்டு. இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து உலான்சியோட VL49 ஒரு மாடல். நீங்கள் லைக் ஹேண்டியாக போர்ட்டபுளாக vloggingலாம் பண்ணும்போது வெளியே எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னாக்கா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆப்வியஸ்லி இவ்வளோ பெரிய ரிங் லைட்டை எடுத்துகிட்டு போக முடியாது. ஸோ இதுலேயே நீங்கள் பவரில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து அவுட்டோருக்கு ரொம்ப லைக் க்ளோஸ்அப்பாக வச்சு vlog பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரிங் லைட் வந்து நீங்கள் ஒரு ரூம் உள்ள வச்சோ இல்லை அவுட்டோரில் லைக் ஒரு பவர் சப்ளையோட இல்லை ஃபோட்டோகிராஃப் ஷூட் பண்ணுறதுக்கோ இல்லை வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கோ யூஸ் ஆகும். ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ். இப்போ ரிங் லைட்டை வந்து நம்ம எடுத்து பார்த்துருவோம். ரிங் லைட் ஆனில் இருக்குது. நான் இப்படி தான் ஷூட் பண்ணிகிட்டு இருந்தேன். இதோட பிரைட்னஸ் கம்மி பண்ணணுன்னாக்கா இப்போ வந்து கம்ப்ளீட்டாக ஆஃப் ஆகிடுச்சு. ஃபுல் பிரைட்னஸ். அண்ட் இப்போ வந்து இது எல்லோ டெம்பரேச்சரில் இருக்குது. நம்ம அதை ஒயிட்டாக மாற்றுவோம். திஸ் நோ கம்ப்ளீட்லி ஒயிட். இப்போ பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இந்த ரிங் லைட் யூஸ் பண்ணி எடுத்த சில ஃபோட்டோஸில் நான் இப்போ உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். அதை கொஞ்சம் பாருங்கள். ஓகே, நான் இப்போது ரிங் லைட் எதுவும் ஆன் பண்ணாமல் நேச்சுரல் லைட்டில் இருக்கேன். இப்போது ரிங் லைட் ஆன் பண்ணி பார்ப்போம். இப்போ ரொம்ப லோவாக வச்சுருக்கேன். இப்போ இன்க்ரீஸ் பண்ணி பார்க்குறேன். இது வந்து ஃபுல் பிரைட்னஸ். எனக்கே கண்ணு கூசுது. இப்போ வந்து ஃபுல் ஹாட் டெம்பரேச்சரில் இருக்குது. அதாவது எல்லோ லைட்டில் இருக்குது. நம்ம இப்போது ஒயிட்டாக மாற்றுவோம். கொஞ்சம் கொஞ்சமாக மாறுறதை நீங்கள் இப்போ பார்க்கலாம். இது வந்து கம்ப்ளீட் கோல்ட் ஃபுல் ஒயிட்டில் வச்சுருக்கேன். யூ கேன் ஆக்சுவலி see the ring in my eyes. இப்போ நார்மல் லைட்டில் நீங்கள் பார்க்குறீங்கன்னாக்கா உங்களுக்கு ஃபோட்டோவில் ஒரு குவாலிட்டி ஒரு இன்ட்ரெஸ்டிங்காகவே இல்லை இந்த இமேஜ். அதே இப்போ ரிங் லைட் ஆன் பண்ணோம் அப்படின்னாக்கா the image is lot better now. ஸோ இதனால தான் we need a like special lighting for videography and photography. ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. நீங்கள் என் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். I'll see you in the next video. Bye. Stay home, stay safe.